மகாபரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பலிபீடத்தை மகாபரிசுத்தமாக ஆக்கணும். ஸோ அது எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிருகம் அடிக்கப்படணும், அடிக்கப்பட்டு ரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்படணும். அதுக்கு முன்னாடி பலிபீடத்தை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணணும், நல்லா நிறைய தண்ணி ஊற்றி பலிபீடத்தை நல்லா கழுவணும். அது வந்து பலிபீடம் அந்த நேரத்திலே அந்த ரத்தத்தால் ரத்தம் தெளிக்கப்படும் போது, ரத்தம் பூசப்படும் போது, அந்த கொம்புகளிலே ரத்தம் பூசப்படும் போது அது வந்து மகாபரிசுத்தமாக இருக்கும் பலிபீடம். அப்போ அது என்ன அர்த்தம்னா, உள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அந்த 10 கட்டளைகளின் அடையாளம் இங்கே பலிபீடத்துக்கு வந்துடும். அப்போ பார்க்கலாம், பலிபீடத்துக்கு வந்துடும். அப்போ உள்ளே இருக்கிற எல்லா அடையாளமும் பலிபீடத்தில் இருக்கும். பலிபீடத்தில் ஆரோனின் தளித்த கோலம் இருக்கும், பலிபீடத்தில் மண்ணாக இருக்கும், பலிபீடத்தில் உங்களுக்கு மோசே இருப்பான். ஸோ நீங்கள் அதை கவனிச்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் அதுதான் பார்க்கணும். ஸோ அப்போ என்ன இருக்குது